பெரியாரை பத்தி சொல்ல மாட்டோம், அண்ணா பத்தி சொல்ல மாட்டோம்னா அவங்க எல்லாம் இல்லைன்னா நீ தமிழ்நாடுன்ற பேரே இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு. எப்பயும் அழிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பெரியார் எவ்வளவு பெரிய மனிதர், ஒரு அண்ணா எவ்வளவு பெரிய மனிதர், அவரை பத்தி பேச மாட்டேன், அவரை பத்தி சொல்ல மாட்டேன்னா இவர் ஒரு RSS காரர் தானே. அந்த வெறுப்பை தான் நம்ம மேல திணிக்கிறார். திணிச்சு தொடர்ந்து அவர் மேல இடத்துல பிஜேபி சொல்றதை கேட்டுதான் நடக்கிறார். அவர் வந்து ஒரு கவர்னரே கிடையாது, ஒரு பிஜேபி உடைய ஏஜென்ட். அது போலதான் நம்ம நண்டுங்க நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அவர் இது கூடிய சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் போறாரோ அப்பதான் நமக்கே ஒரு விடிவு காலம் போற மாதிரி இருக்கும். தயவுசெய்து அவர் வந்து மத்திய அரசு திரும்ப பெறணும். நம்ம எவ்வளவு நம்ம வாக்குவாதம் வச்சிட்டோம், எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டோம், அதுக்காக அவங்க எதுவுமே அதை காதுல போட்டுக்க மாட்டாங்க. பதவி காலம் முடிஞ்சு அவர் இங்க வச்சுக்கிறாங்கன்னா அவருக்கு சாதகமா பிஜேபி சாதகமா இருந்தாலும் அவர் இங்கே வச்சிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பா அவர் அமுச்சு விட்டுறணும். இந்த தீர்ப்பே அவருக்கு சரியான அடி. அவருக்கு அவர் இங்க இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. அந்த தீர்ப்பு வந்த பிறகு போறது நல்லது. நம்ம தமிழோடைய அரசு கவர்மெண்ட்ல தான் அவருக்கு சேலரி போகுது, அதோட தான் அவர் வாழ்வாதாரம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு ஆதரவா பேசாம அகைன்ஸ்டா பேசினா அது எந்த சாப்பிட்ட சாப்பாடு துரோகம் பண்ற மாதிரி இல்ல. யாருடைய பணத்தால நம்ம வாழறோம், யாருக்காக நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம், அவங்களுக்கு வேலை செய்யணும். அதை விட்டு அவர் ஆப்னேட்டா வேலை செய்யறாரு. அவர் வந்து ஒரு RSS, நான் கிளியரா சொல்லிட்டேன், அவர் வந்து ஒரு RSS வாதி. அவருக்கு திராவிடங்கள் இருந்தா பிடிக்காது, தமிழ்நாட்டு மக்களை பிடிக்காது அவருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன சொல்லலாம், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் என்னோட இதை காட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்ப பாருங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி ஒரு கொட்டி வச்சிருக்கு. அவரே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் டீசென்டா. அதுதான் நல்லது.